வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி க்ரீன் வாட்டரில் டேஃப்னியா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அன்னைக்கு போட்ட கல்ச்சர் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் அதே டப்பில் அதே கல்ச்சரை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். கல்ச்சர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காகவும், டேஃப்னியா ஃபீட் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரைஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். கல்ச்சர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இந்த டேஃப்னியாஸுக்கு அந்த க்ரீன் வாட்டரும் அந்த கடலை புண்ணாக்கும் அதே மெத்தடில் தான் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன். எக்கச்சக்கமான டேஃப்னியா கிடச்சிருக்கு நமக்கு. என்னோடய ஃபிஷ்ஷஸுக்கு 1 வீக் வச்சு ஃபீட் பண்ணுவேன். எல்லாம் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம டேஃப்னியாவோட பெனிஃபிட்ஸ், நம்ம டேஃப்னியாவை ஃபீட் பண்ணால் நம்ம ஃப்ரைஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பீட்டா ஃப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு சூப்பர் லைஃப் ஃபுட் நம்ம டேஃப்னியா கல்ச்சராக தான் இருக்கும். டேஃப்னியாங்கிறது ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடிய ஒரு சின்ன ஆர்கானிசம். இது கான்ஸ்டண்ட்டாக நீந்திக்கிட்டே இருக்கிறனால லைஃப் ஃபுட்டு ஃப்ரைஸுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால டேஃப்னியா ஃப்ரைக்கு வேகமாக க்ரோத் ஆக உதவுது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு நியூட்ரிஷன் இது எப்போவுமே மூவ் ஆகிட்டு இருக்கிறனால ஃப்ரைஸுக்கு விஷுவல் ட்ரிகர் மாதிரி ஒர்க் ஆகும். ஈஸியாக ஃபைன் பண்ணி நம்ம பீட்டா ஃப்ரைஸ் அந்த டேஃப்னியாவை சாப்பிடும். அதிகமாக டேங்கில் போட்டுட்டாலும் நமக்கு தண்ணி கண்டாமினேட் ஆகாது. டேங்கில் லைவாக இருக்கிறனால அன்இட்டன் ஃபுட் மாதிரி இது கீழே போய் செட்டில் ஆகாது. ஆக்சுவலாக இது என்ன, டேங்கில் நம்ம ஓவர் ஃபீட் பண்ணோன்னா இப்போ மற்ற மாதிரி வேறு எந்த ஃபீட் நம்ம போட்டாலும் என்ன ஆகும்னா அந்த ஃபீட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் லைவாக இருக்கும். அதுக்கப்புறமா அது அன்இட்டன் ஃபுட்டாக செட்டில் ஆயிரும். பெல்லட்ஸு இப்போது நம்ம பிபிஎஸ் ஃபீட் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ண பிபிஎஸ் கீழே டேங்க் கீழே போய் செட்டில் ஆகி தண்ணி கண்டாமினேட் ஆகும். இது அந்த மாதிரிப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. டேஃப்னியாவில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் ஃபிஷ்ஷோட குடலை க்ளீன் பண்ணும். அது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லை, அது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதில் வராது. குடலோட கட் ஹெல்த், அந்த கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஃப்ரைஸுக்கு ஹெல்த்தி க்ரோத்து, க்ளீன் வாட்டர், பெட்டர் சர்வைவல் வேணும்னா டேஃப்னியா மஸ்ட். டேஃப்னியா ஆர் டேஃப்னியா மேக்னா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த டேஃப்னியாவை வச்சு மட்டுமே நம்ம பீட்டா ஃப்ரைஸை வளர்த்துடலான்னு நான் சொல்ல வரல. பீட்டா ஃப்ரைஸ் வளர்க்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம். நம்ம பீட்டா ஃப்ரைஸுக்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ப்ரோட்டீன்ஸ் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கணும். டேஃப்னியா, மொய்னா, பிபிஎஸ்ஸு, மைக்ரோவாம்ஸு, கிரிண்டல் வாம்ஸ், வினிகர் ஹில்ஸ்னு அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கல்ச்சர்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது தெரியலைன்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லைவ் கல்ச்சர்ஸோட பெனிஃபிட்ஸையும் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். தேங்க்யூ.